எல்லாருக்கும் வணக்கம். நிறைய டாபிக் போடலாம். இப்போ நம்ம ஹோ ஹோ போனோ டெக்னிக் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம உலக பிரசித்தி பெற்றது தான். இது எப்படியெல்லாம் நம்ம மனிதர்களுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிற டெக்னிக்கையும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரலாற்று உண்மைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு நம்ப முடியாத வரலாற்று உண்மைகள். கண்டிப்பாக இது எல்லாமே நடந்திருக்குது. அந்த மெத்தடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லா உறவுகளோடும் உங்கள் சுற்றி இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாத்துக்கூடையும் நீங்கள் இந்த மெத்தட் மூலமாக தான் எனக்கு நிறையா திருப்பமுனை ஏற்பட்டுச்சு. நிறைய இழந்த உறவுகளை கூட நான் மீட்டெடுக்க முடிஞ்சது. இழந்த பணத்தை எல்லாம் கூட மீட்டெடுக்க முடிஞ்சது. அதனால் நீங்கள் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ செஞ்சீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேணாம். இதை எல்லோருடையும் உறவுகளை பேணுவதற்கும் இது பயன்படும். ஹோ ஹோ போனோ டெக்னிக் எப்படி தோன்றியது அப்படிங்கிறத நிறைய பேர் வீடியோவில் குறிப்பிட மாட்டாங்க. நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே சமயத்தில் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் ஹோ ஹோ போனோ டெக்னிக் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா எல்லா உண்மைகளையும் நீங்களும் பார்க்க முடியும். அந்த நம்ப முடியாத நடந்த கதையை இப்போ பார்ப்போம். ஹவாய் நாட்டில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு மருத்துவமனை இருந்தது. அந்த மருத்துவமனையில் பல கொலைகள் செய்த சைக்கோ கொலையாளிகள் இருந்தனர். அவங்களாம் ரொம்ப விசித்திரமான முறையில் கொலைகளை செய்து தண்டனை பெற்றவர்கள். அவங்களாம் ரொம்ப வயலண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி வயலண்ட்டெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது, படத்தில் கூட பார்க்க முடியாது, சினிமாவில் கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அது புரிந்திருக்கும். அங்கே இருக்க டாக்டருங்க நர்ஸுங்கெல்லாம் பாடுபட்டாங்க. நிறைய கஷ்டங்களை அவங்க அனுபவித்தாங்க. டாக்டருங்க நர்ஸுங்கெல்லாம் லாங் லீவ் போட்டு போவாங்க, மறுபடியும் திரும்பி வரவே மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை. அந்த பேஷண்ட்டுங்களை ஒருத்தரை கூட நம்ம அடக்க முடியல. ரொம்ப சிரமமாக இருந்தது. அந்த மாதிரி டைமில் ஒரு கதாநாயகனாக ஒருவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். அவர் ஒரு டாக்டரு. அவரும் மனநலம் டாக்டர். அந்த டாக்டர் வந்தவருன்னா அந்த ஹாஸ்பிட்டலுடைய போக்கே மாறிச்சு. 4 வருடங்களில் அந்த மனநோயாளிகளில் 90% பேர் குணப்படுத்தப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர். இருக்கிற ஒரு 10% பேரையும் வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பூட்டு போடும் அளவுக்கு மிகப்பெரிய திறமை இந்த டாக்டராக அவர் இருந்தார். அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியப்பாக இருப்போம். அதே சமயத்தில் இது நடந்ததா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். அவர் 4 வருடம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரா, எதாவது மாத்திரை மருந்து கொடுத்தாரா, ஊசி போட்டாரா, அல்லது அந்த மனநல நோயாளிகளை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்தாரா? இது எதுவுமே அவர் செய்யலை. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அவர் எதுவுமே செய்யலை. தினமும் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். ஒவ்வொரு கொலையாளிகளுடைய ஃபைலை பார்ப்பார். அவ்வளோதான். இப்படி பார்ப்பதன் மூலம் அத்தனை பேரும் குணமானார்களா? நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் அதுதான் நடந்தது. டாக்டர் ஹீலன் அப்படிங்கிறது அவர் பேர். அவர் மனநல மருத்துவ டாக்டர். ஹவாய் நாட்டின் மிகவும் பழமையான ஹோ ஹோ போனோ டெக்னிக்கு தான் அவர் பயன்படுத்தினார். அந்த டெக்னிக்கு அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஃபைலையும் அவர் பார்ப்பார். பார்த்துட்டு அவங்கள மனக்கண்ணில் நிறுத்துவார். மனக்கண்ணில் நிறுத்திவிட்டு ஒரு 4 வார்த்தை தான் சொல்லுவார். அதை பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தை தான் அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம் அடுத்த ஃபைலை பார்ப்பார். அந்த நபரை மனக்கண் முன் நிறுத்துவார். நிறுத்திட்டு இந்த 4 வார்த்தையும் அவர் சொல்லுவார். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இவ்வளோதான். ஒவ்வொரு ஃபைலையும் பார்த்துட்டு ரெகுலராக
அவர் இதையே தான் சொல்லிகிட்டு இருப்பார், இதையே தான் செஞ்சார். அந்த 4 வருஷத்தில் அந்த ஹாஸ்பிட்டலே பூட்டுற மாதிரி ஆயிடுச்சு. 90% நபர்கள் வந்து குணமானார்கள், அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். மற்ற 10% மனநோயாளிகள் வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் செய்தார்கள். இது நடந்த உண்மை. இந்த டெக்னிக்கு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான டெக்னிக்கு. நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் இது வந்து பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே இதில் மறைஞ்சு போயிடும். நீங்கள் எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும்போது தான் நீங்கள் பதட்டப்படுவீங்க, தவறுகளை செய்வீர்கள். உங்கள் அலுவலகத்தில், உங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல இப்படி பதட்டப்பட்டு கோவப்படும் பொழுது அந்த பிஸ்னஸ் பாதிக்கப்படும், உறவுகள் பாதிக்கப்படும். இதுதான் எல்லாமே நடந்திருக்கும். அதனால் அந்த எதிர்மறை எண்ணங்களை இந்த ஹோ ஹோ போனோ டெக்னிக் வந்து உங்களை மாற்றும். அது மாற்றப்பட்டு நேர்மறை எண்ணங்களாக உங்கள் மனதில் 100% நிரம்பி அதன் மூலம் நீங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது எப்படி செய்யறது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இதை செய்யலாம். உங்களை ரிலாக்ஸ் செய்து கொண்டு அமைதியாக ஒரு இடத்துல சேரில் உட்காந்தாலும் சரி, கீழே உட்காந்தாலும் சரி உட்காந்துங்க. உட்காந்துட்டு நீங்கள் உங்கள் பிரபஞ்சம் அல்லது உங்கள் பிடித்த கடவுள் அல்லது இயற்கை, இந்த மூணையும் நீங்கள் வழிபடணும். அவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது கேட்பதாக உணருங்கள். இப்போ ஒரு உதாரணமாக, பிரபஞ்சமே 2030க்குள் நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது உடனே அந்த 4 வார்த்தைகளையும் நீங்கள் கூறணும். அந்த 4 வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தையும் எவ்வளோ தூரம் நீங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். முதல்ல வந்து அந்த இலக்கை நீங்கள் சொல்லிடணும். பிரபஞ்சமே இதை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த 4 வார்த்தைகளும் எவ்வளோ தூரம் நீங்கள் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் 2வதாக நீங்கள் நீண்ட நாள் பிரிந்த உறவுகளுடன் இதை பயன்படுத்தலாம். அந்த நீண்ட நாள் பிரிஞ்சிருக்க உறவுகளை, அந்த உறவை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்திங்க. இவங்களோட எனக்கு சேரணும், பழையபடி உறவாடணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த 4 வார்த்தைகளை கூறுங்கள். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இது எத்தனை முறை கூறணுமோ கூறுங்க. 3வது, உங்கள் பிரச்சனை வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கும். அந்த பிரச்சனைகளை நினச்சிட்டு இந்த 4 வார்த்தைகளையும் கூறுங்க. எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் கூறலாம். அதுக்கு அடுத்தது 4வது, உங்களுக்கு பணம் வேண்டுமென்றால் அந்த பணத்தையும் நீங்கள் குறிப்பிட்டு கூறலாம். நீங்கள் மிகுந்த ஒரு செல்வந்தராகணும்னா நீங்கள் மை டியர் மணி அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதுக்கு அடுத்து 4 வார்த்தைகளை நீங்கள் கூறணும். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. எத்தனை முறை உங்களால் முடியுதோ அத்தனை முறை கூறுங்க. எவ்வளோ டைம் ஒதுக்க முடியுமோ அவ்வளோ டைம் ஒதுக்குங்க. அதே சமயத்தில் 5வதாக நீங்கள் ஒரு இலக்கை நினச்சி அதுக்கும் அந்த 4 வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கலாம். இப்படி கூறும்பொழுது இந்த டெக்னிக் வந்து நல்லா வேலை செய்யும். இது வந்து இதன் மூலம் நான் பலனடைஞ்சிருக்கேன். அதனால் நீங்களும் இதை வந்து பலனடைங்க. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நீங்கள் விரும்புவதை எல்லாமே அடையலாம். மன நிம்மதியோடும் மன மகிழ்ச்சியோடும் இருக்கலாம். அப்படிங்கிறனால இதை இன்றே தள்ளி போடாதீர்கள், இன்றே பயன்படுத்த ஆரம்பிங்கள். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களை நன்றி, வணக்கம்.